தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2025 ஆண்டு எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக, பிரச்சனைகள் இல்லாத ஆண்டாக, பயம் இல்லாத ஆண்டாக, நிம்மதியான ஆண்டாக, இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாயினை தியானிக்கின்றேன். கடந்த ஆண்டு எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை துரோகங்கள், எத்தனை வேதனைகள் நிறைந்த ஆண்டாகத்தான் இருந்தது. ஆனாலும் கூட இந்த ஆண்டு ஒரு அற்புதமாக ஆண்டாக அமையும். அந்த வகையில் பார்க்கும்போது பலம் வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து மீனம் போகின்றார். அந்த வகையில் பார்க்கும்போது குரு வீட்டில் சனி, அங்கு இருக்கின்றவே புதன் இருக்கின்றார். ஒரு அருமையான ஆண்டு. சனி பகவானுடைய பாதிப்புகள் எந்த விதத்திலுமே கெடுபலனை தராது. அதே நேரம் கவனமாக இருக்க வேண்டும். தவறான மனிதனுடைய தொடர்போ தவறான பழக்க வழக்கங்களோ இருக்குமானால் கடுமையான பாதிப்புகளை தர தயங்க மாட்டார். காலம் கருதி, எதிர்காலம் கருதி, குடும்ப நலன் கருதி நலமாக நாம் வாழ வேண்டும். வாழ்வது ஒரு முறை தானே. இந்த வாழ்க்கையே ஒரு பூமி, ஒரு நிற்கும்படி மாதிரி தானே. அப்படிப்பட்ட அந்த வாழ்வை நல்ல முறையில் வாழ்வதற்கு நவ கிரகங்களில் அற்புதமான கிரகம் சனி பகவான் தான். பயத்தோடு இவனை பார்க்க வேண்டாம். அவன் நம்மை நெருங்கும் போது பயம் இல்லை, மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லை. அந்த வகையை பார்க்கும்போது 2025 ஆண்டு பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்கள் பலம் வாய்ந்த கிரகங்கள். அந்த 3 கிரகங்களுடைய பயிற்சியை 2025 ரிஷபராசி சந்திக்க போகின்றீர்கள். யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகின்றார். பார்த்தீங்கன்னா 29/3/2025 யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் அவர் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு 18/5/2025 பயிற்சியாகிறார். அதே நேரத்தில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 15/5/2025 அவர் பயிற்சியாகின்றார். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2024-2025 இந்த இடைப்பட்ட காலத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் வக்ரகதியில் இருக்கின்றார். அதே நேரத்தில் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கடகத்தில் வக்ரகதியில் இருக்கின்றார். இந்த 2 கிரகமும் வக்ரகதி. இதை நாம் சந்தித்து தீர வேண்டும். கொஞ்சம் கவனமும் நிதானமும் எடுத்துக்கொண்டாலே போதும். 2025 ரிஷபராசிக்கு ஒரு அற்புதமான ஆண்டாகத்தான் அமையும். ஜோதிடர்களை பொறுத்தவரை ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 2025 ஆண்டு ஆகா ஓஹோ அற்புதம் என்றெல்லாம் சொல்கின்றார்கள். அமைந்துவிட வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசையும் கூட. ஆனாலும் நம்முடைய கர்மா தடுக்கின்றது. ஒரு நல்ல தசாபுக்தியும் இறையருளும் குருவருளும் சேருமானால் நன்மைகளை வாரி வழங்கும். வினை விதைத்து விட்டால் அறுவடை செய்துதானே தீர வேண்டும். அந்த வகையில் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 2025 ஒரு பொற்காலம், நற்காலம் என்றே சொல்வேன். சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டிற்கும் ஒரு பரிகாரமான ஒரு நாளாகத்தான் கருதுவேன். நீண்ட தூரம் ஓடி வருபவர் ஒரு மூச்சு அடைக்கிற மாதிரி ஒரு நிதானமான ஒரு இடம், தவித்த வாய்க்கு தண்ணீர் கிடைத்த மாதிரி, பசித்த வயிற்றுக்கு ஒரு கவலை சாதம் கிடைத்த மாதிரி, தனித்து வனத்திலே நிற்பவனுக்கு ஒரு ஆறுதல் குரல் கேட்பது மாதிரி ரிஷபராசி. இது போதுங்க, இதுவே போதும். வேலை மேற்கொண்டு என்ன சொல்வது? ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அருமையான ஒரு காலம் என்று சொல்லுவேன். அதே நேரத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு 4 மாத காலம் 2025 2024 2025 ஒரு 4 மாத காலம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு குரு காரணம். அவர் வக்ர நிலையில் இருக்கின்றார். புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மை உடையவன் செவ்வாயும் வக்ரகதியில் இருக்கின்றார். என்னை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த கிரகங்கள் சனியோ குருவோ ராகு கேதுவோ என்று சொல்வதை விட செவ்வாயைத்தான் நான் சோழி பிரசன்னத்தில் பிரதானமாக எடுத்துக்கிறேன். ஏன்னா அதிக காரகத்தன்மை உள்ளவன், பூமி காரகன், சகோதர சகோதரிகளுக்கான ஒரு காரகத்தன்மை உடையவன், அதிகாரம் படைத்த பதவியில் உட்கார வைத்த அழகு பார்ப்பதில் இவனுக்கு ஈடு கிடையாது. எல்லாத்தை விட புரிந்து கொள்ளணும். அந்த புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மை யாருக்குன்னா செவ்வாய். அவன் பலமிழந்து இருப்பதனால ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மிக மிக கவனமாக இருக்கணும். கணவன் மனைவியினுடைய அந்யோன்யத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கோபதாபங்கள், பிணக்குகள் வந்து போனாலும் கூட கவலைப்பட வேண்டாம். தலைக்கு வந்தது தலைப்பகையோடு போச்சுக்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமண தடைகள், திருமணம் சார்ந்த சுப நிகழ்வுகளில் இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம்தான் இந்த 2025. அதே நேரத்தில் புரிந்து கொள்வதில் சில சங்கடங்கள் இருக்குது. ஒரு 4-5 மாதத்துக்கு பேசும்போது கவனமாக இருங்க. குறிப்பாக அரசு துறையில், பொதுத்துறையில் வேலை செய்யக்கூடிய ரொம்ப யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா புரிந்து கொள்ளணும் இல்லையா? நான் அடுத்தவங்களை புரிஞ்சாலும் அவங்க என்ன புரிஞ்சுக்கணும் இல்லையா?
நம்முடைய பேசுகின்ற வாழ்க்கை தடுமாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் போராடக்கூடிய ஒரு காலமாகத்தான் அமையும். அதனால முன்ஜாமீன் கொடுப்பதாக இருந்தாலும் அறிமுகம் இல்லாத மனிதர்களோட ஒரு அந்யோன்யம் பாராட்டுவதும் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தொட்டது துலங்கும், உங்கள் கனவுகளில் ஒன்று மெய்ப்படும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பணவரவுகள் சிறப்பாக அமையும். உங்களுடைய தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகின்ற ஒரு காலமும் இந்த காலகட்டம் தான். பிள்ளைகள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறையும். அப்பா பிள்ளைகளுக்குள் இருந்து வந்த கருத்துப்பாடுகள் எல்லாம் படிப்படியாக மறைந்து ஒருவருக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படும். குறிப்பாக சொல்லப்போனால் கலத்திரகாரகன் சுக்கிரன் சாதகமான பயணம் செய்வதனால சுப செய்திகளை அடுத்து நீங்கள் சந்திப்பீர்கள். ஜான் ஏறினால் முடம் சறுக்கும் என்பதைப் போல ஒரு வெற்றியை நோக்கி நகரும் பொழுது அந்த வெற்றி கை நடுவதையெல்லாம் பார்த்து கலங்கி போய்விட்டீர்கள். கவலைப்பட வேண்டாம். இனி எடுத்த காரியத்தில் வெற்றியை நோக்கி நகர்வதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். குறிப்பாக சொல்லப்போனால் எதிரிகளின் தொல்லை குறையும். எதையுமே தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கின்ற மனோதிடம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இது ஒன்று போதுங்க. நம்ம எதை இழக்கின்றோம், மண்ணோ பெண்ணோ பொண்ணோ, இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலம் எதுன்னு பார்த்தா ரிஷபராசிக்கு 2025 சனி பகவானுடைய இதுவரை சனி பகவான் கொடுக்க மறந்ததை இனி தாராளமாக கொடுப்பார். இவன் கொடுத்தால் எவன் தடுப்பது, இவன் தடுத்தால் எவன் கொடுப்பது என்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பழமொழியாகவே அமைந்துவிடும். மற்ற 3 கிரகங்கள் இந்த 2025 பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்கள் புதன், கலத்திரகாரகன் சுக்கிரன் ஆகிய இந்த 2 கிரகங்களோடு கூடிய அற்புதமான ஒரு கிரகம் யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு. 3 கிரகங்களும் உங்களுக்கு கிடைப்பதனால அற்புதமான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு தொழில் அமையும். கவலைப்பட வேண்டாம், கவனமாக இருந்து விடுங்கள். பேசுகின்ற வார்த்தையாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்கின்ற செயலாக இருந்தாலும் சரி, ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல தகவல் கிடைக்கின்ற நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். எத்தனையோ சந்தர்ப்பம் கிடைத்தாலும் கூட கோட்டை விடுகின்ற ஒரு நிலையிலிருந்து மாறி சந்தர்ப்பத்தை வசப்படுத்துகின்ற அற்புதமான காலம் ரிஷபராசிக்கு 2025 அமையும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம். ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறார் சனி. கும்பத்திலேருந்து மீனம் எங்கே போகிறார்? குருவினுடைய வீட்டுக்கு போகிறார். அப்போ சனி பகவானுடைய எந்த விதமான சங்கடங்களோ கெடுபலனோ இல்லை. அது ஒன்றே நிம்மதி பெருமூச்சு தரும். அதே நேரம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் அந்த ஆலயத்தில் தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு உங்கள் கையினால் அபிஷேகம் செய்து பாருங்கள். இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியான ஒரு வாழ்வை அமைவதற்கு 2025 ரிஷபராசிக்கு ஒரு நற்காலம் பொற்காலமாக அமையும். யுகம் எத்தனையோ யுகத்தை எல்லாம் கடந்து நாம் இந்த கலியுகத்திலே பிறந்து விட்டோம். வேதனை மட்டுமல்ல, துன்பம் மட்டுமல்ல, துரோகம் மட்டுமல்ல, ஏமாற்றம் மட்டுமல்ல, எத்தனையோ இந்த மனிதன் சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றான். ஆணாய் இருந்தால் என்ன, பெண்ணாய் இருந்தால் என்ன, ஏமாற்றங்கள் இருவருக்கும் பொதுதானே. இந்த கலியுகத்திலே யாரை நம்புவது? தாயை நம்புவதா, தந்தையை நம்புவதா, பிள்ளையை நம்புவதா? யாரை நம்பிக்கையற்ற இந்த உலகத்திலே நாம் நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். துன்பமும் துயரமும் வரும்பொழுது எங்கே போகிறதுங்க? மிரட்டப்படும் போது, அதட்டப்படும் பொழுது, உருட்டப்படும் பொழுது, அச்சுறுத்தப்படும் போது இந்த மனம் யாரை நாடும்? யாரை நாடினாலும் அங்கே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தானே செய்கின்றது. அரசியல்ல, ஆன்மீகத்தில், பொது வாழ்க்கையில் நிம்மதியாக நகர முடிகிறதா? எத்தனை வேதங்கள், எத்தனை மந்திரங்கள், எத்தனை உபநிஷத்துகள் அத்தனையும் இருந்தாலும் கூட இந்த பாழாய்ப்போன மனம் எதிலுமே கட்டுப்படவில்லையே. அந்த வகையில் பார்க்கும்போது நம்முடைய ரிஷிகளும் முன்னோர்களும் மகான்களும் அற்புதமான ஒரு சக்தியை உருவாக்கினார்கள். அதுதான் லலிதா பரமேஸ்வரி. லலிதா பரமேஸ்வரி அந்த தாயினுடைய வலப்பக்கம் வாராகியும் இடப்பக்கம் மந்தாயினி ஆகிய மந்திரியையும் உருவாக்கி தந்தார்கள். கதையாக இருக்கலாம், கற்பனையாக இருக்கலாம். அதையெல்லாம் உணராதவர்கள், நம்பாதவர்கள் நகர்ந்து போகட்டும். நம்பிக்கை உள்ளவனுக்கு மட்டும்தான் நஷ்டம், நம்பிக்கை உள்ளவனுக்கு மட்டும்தான் கலக்கம், நம்பிக்கை உள்ளவனுக்கு மட்டும்தான் ஏமாற்றம், நம்பிக்கை உள்ளவனுக்கு மட்டும்தான் இறுதியிலே என் தாயின் திருப்பாதம். உடனே ஒன்று சொல்றேங்க, ஒரு மனிதன் சைவன் இறந்து விட்டால் அவன் எங்கு செல்வான்? கைலாயம் செல்வான். வைணவன் இறந்து விட்டால் வைகுண்டம் செல்வான். நம்பிக்கை. ஆனால் எங்களை மாதிரி ஒரு சக்தி உபாசகர்கள், பராசக்தியின் பாதத்தையே நித்தம் தியானிக்கின்ற எங்களுக்கெல்லாம் ஒரு இடம் உண்டு. என் தாய் வாராகியின் திருவடியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரத்தில் இருக்கக்கூடிய பிந்து என்று சொல்லக்கூடிய அந்த இடம் நோக்கி தான் என் தாய் அழைத்து செல்வார். நமக்கெல்லாம் தெரியும் நம்முடைய இறுதி காலம், அந்திம காலம். எத்தனை பேருக்கு இறைவன் நினைவோடு நகர்கின்றோம் இல்லைங்க? இப்பவே விதைக்கணும். அதாவது சின்ன குழந்தையிலே பெற்றோர் நமக்கு ஊட்டணும் பக்தியோடு. வெறும் சாதத்தை ஊட்டினால் மட்டும் போராது, உணவோடு பக்தியை ஊட்டினால் மட்டும்தான் அந்திம காலத்தில் அந்த பக்தி நம்மை காத்து நிற்கும்.
கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் எந்த பலனும் யாருக்கும் தருவதில்லை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம், ஒரு அருமை என்று சொல்வேன். என் அன்னை பராசக்திக்கு 1000 வடிவங்கள், 1000 உக்ர தேவதைகள் எல்லாம் உண்டு. ஆனால் என் மனதுக்குள்ளே என் அன்னை, நான் ஒரு பிரத்யேகர உபாசகன் இருந்தாலும் கொண்டு என்னுடைய இதயத்திலே, அந்த பிரத்யேகருடைய இதயத்திலே இருக்கக்கூடியவள் தான் வாராகி. இவள் வாராகி என்று சொல்வதை விட வார்தாளி என்றே சொல்வேன். இந்த வார்தாளினுடைய வழிபாடு கண்ணீரை துடைப்பது. ஆண் மட்டுமா கண்ணீர், பெண்ணும் சேர்ந்துதான் கண்ணீர். எத்தனை பிரிவுகள், எத்தனை இழப்புகள், எத்தனை ஏமாற்றங்கள், அத்தனையும் மாற்றுகின்ற ஒரு வல்லமை, அந்த வல்லமை தன்மையை தரக்கூடிய சக்தி என் தாய் வாராகி தான். நான் என் தாயை வடிவத்தை நான் உருவாக்க முயற்சிக்கும் பொழுது வார்தாளியாகத்தான் உருவாக்கி. பயம் இருக்கின்றது. என்ன பயம்? வீட்டை விட்டு வெளில வந்தா 1000 பயம். வீடு வந்து சேருவோமா, எத்தனை பிரச்சனை நாம் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியுள்ளது, எத்தனை அவமானங்களை சந்திக்க வேண்டியுள்ளது, எத்தனை இழப்புகளை சந்திக்க வேண்டியுள்ளது. அத்தனைக்கும் ஒரு மாற்று, ஒரு மாமருந்து என் அன்னை வாராகி என்றே சொல்வேன். இவள் வார்தாளி. இவருடைய வடிவங்களும் இவருடைய திருக்கரங்களுமே வார்தாளிக்குரிய இயல்பு தான். இவருடைய வழிபாடு எல்லாம் அதர்வண வேதத்தில் உள்ளது. வாராகிக்கு சராசரி வழிபாடு தான். ஆனால் என் தாய் வார்தாளியை பொறுத்த வரைக்கும் தேனிலே பச்சை மீனை வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு. வணங்கித்தான் பாருங்கள், வந்துதான் பாருங்கள்.